ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். உனக்கு இன்று கிடைத்தது எல்லாம் இறைவன் கொடுத்த பரிசாக ஏற்றுக்கொள். உனக்கு கிடைக்காதது எல்லாம் மற்றொருவரின் வாய்ப்பாக கருதி விட்டுவிடு. உனக்கு கிடைத்ததை வைத்து சந்தோஷமாக வாழ முயற்சி கொண்டாலே உன் வாழ்வு எப்பொழுதும் நிம்மதியாகவே இருக்கும். உன்னுடைய அலைப்பாயும் மனம் பக்குவப்படும். அலைப்பாயாமல் ஒரு இடத்தில் ஆசுவாசப்படுத்தலாம். உன் சாயி தேவா உன் இல்லத்தில் அடியெடுத்து வைத்துவிட்டேன். இனி உன் வாழ்வில் ராஜயோகம்தான். வீணாக எதை நினைத்தும் கவலைப்படாதே. வேதனைக்கு ஆளாகாதே. உன்னையும் வேதனைப்படுத்திவிட்டு உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வேதனைக்கு ஆளாக்காதே. கலங்காமல் இரு. உன் எண்ணங்கள் அழகாக இருந்துவிட்டால் உன்னுடைய வார்த்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையும் மிக அழகாகவே மாறிவிடும். எப்படி வாழ்கிறோம், எந்த இடத்தில் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. வாழும் இடம் என்பது முக்கியமே அல்ல. நீ வாழ்ந்து காட்டுவதுதான் முக்கியம். வாழ்ந்து ஜெயிப்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு செயலாகவே இருக்கக்கூடும். நீ என்னிடம் உரிமையாக கேட்ட ஒன்று, நீ உரிமை கோரும் ஒன்று உன்னிடமே நிரந்தரமாக வந்து தங்கும் நேரம் எல்லாம் நெருங்கி வந்துவிட்டது. நிம்மதியோடு இரு. மனதை அலைப்பாய விடாதே. வாழ்வில் எப்பொழுதெல்லாம் பொய் பேசுகிறாயோ அப்பொழுதெல்லாம் நீ பேசின பொய்யை வாழ்நாள் முழுவதும் ஞாபகம் வைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஏதாவது ஒரு விடத்தில் உண்மையை பேசுகிறேன் என்று உன் பொய்யை நீ மறந்துவிட்டு பேசினால் அதுவே உன் வாழ்க்கைக்கு கெடுதலாகிவிடும். எனவே பொய் பேசினால் அதை வாழ்நாள் முழுவதும் நினைவில் வைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று சிந்தித்துப்பார். பொய்யே பேசவே மாட்டாய். இப்படி வாழ்நாள் முழுவதும் அதை நினைவில் வைத்துக் கொள்வதை விட உண்மையை பேசிவிட்டு போகலாமே. நீ உண்மையை பேசினால் எதையுமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய அவசியமே இருக்காது. ஏனென்றால் நீ பேசியதே உண்மைதானே. உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா என் பிள்ளையே? உன்னுடைய மனம்தான். அந்த மனதை நீ எப்படி பராமரிக்கிறாயோ, எப்படி அதை வைத்துக் கொள்கிறாயோ அதன் பொறுத்துதான் உன் வாழ்க்கையும் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். மனதை அமைதியாக வைத்துக்கொள். நிம்மதியாக மனதை அலைப்பாய விடாமல் வைத்துக்கொள். மன நிம்மதி உன்னை தேடி வரும். நிச்சயமாக, சர்வ நிச்சயமாக. நான் இருக்கிறேன் குழந்தையே. எதற்குமே கலங்காதே. நிம்மதியோடு இன்று இரவு கண்ணுறங்கு. நாளை விடியலை நீ அதிசயித்து பார்க்கத்தான் போகிறாய். ஓம் சாயிராம். ஒரு ஊரில் ஒரு ராஜா ஒரு அறிவிப்பை விடுத்தாராம். அமைதி, மன நிம்மதி இப்படியான இந்த விஷயங்களை சித்தரிக்கும் ஓவியங்களை யார் மிக அழகாகவும் மிக நேர்த்தியாகவும் வரைந்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்று ஒரு ஊரில் ஒரு ராஜா மக்கள் அனைவருக்கும் ஒரு அறிவிப்பை விடுக்கிறார். இந்த அறிவிப்பை கேட்ட பிறகு அந்த ஊரில் இருக்கும் ஓவியர்கள் அனைவருக்கும் மிக ஆனந்தமாக இருந்தது. நாம் இந்த ஓவியத்தை மிக அழகாக வரைந்து ராஜாவின் வெகுமதியை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தனர். அந்த ஊரில் மற்றும் பலர் ஓவியம் சிறிது தெரிந்தும் தெரியாதவளும் இருந்தனர். அவர்களுக்கும் மிகுந்த ஆனந்தமாக ஆயிற்று. நாமும் நம்மளால் முடிந்தவற்றை வரைந்து ராஜாவின் வெகுமதியை பெற்றுவிடலாம் என்ற நம்பிக்கையோடு இருந்தனர். தனது நாட்டுக்கும் மட்டுமன்றி பக்கத்தில் இருக்கும் சிறிய சிறிய நாட்டுக்கும் இந்த அறிவிப்பை விடுத்தார் அந்த ராஜா. தன் மனதிற்கு பிடித்த மாதிரி இந்த அமைதி, மன நிம்மதி இவை முதலான ஓவியங்களை சித்தரிக்கும் ஓவியங்களை யார் நேர்த்தியாக வரைந்து கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தக்க சன்மானம் வழங்கப்படும் என்ற அறிவிப்புதான் அது. அந்த ஊரில் மட்டுமல்லாமல் பக்கத்து ஊரில் வசிப்பவர்களின் எல்லா ஓவியர்களும் தங்களால் முடிந்தவரை அந்த ஓவியத்தை வரைந்து கொண்டிருந்தனர். அந்த ஓவியத்தை அரசரிடம் காண்பிக்கும் அந்த நாளும் வந்தது.
சுற்றி இருக்கும் அனைத்து ஊர்களிலிருந்தும் அனைத்து ஓவியர்களும் தங்களால் முடிந்த அழகான ஓவியத்தை வரைந்து எடுத்து வந்து அனைத்தையும் ராஜாவின் முன்னிலையில் வைத்தனர். அவர்கள் வைத்த அனைத்து ஓவியத்தையும் ஒவ்வொன்றாக ராஜா அழகாக பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த அரசவையில் இருக்கும் மந்திரிகளும் மக்கள்களும் ஒவ்வொன்றாக வந்து அந்த ஓவியத்தை அனைவருமே பார்த்தனர். அப்பொழுது அந்த ஓவியத்திலிருந்து ஒரு 2 ஓவியத்தை தனியாக எடுத்து வைத்து இதுதான் முதல் பரிசை பெறப்போகிறது என்று அனைத்து மக்களும் நினைத்து கொண்டிருந்தனர். அதுதான் சிறந்த ஓவியமாக எண்ணிக்கொண்டிருந்தனர். இதைதான் ராஜா சிறந்த ஓவியம் என்று அறிவிப்பார் என்றும் அவர்களுக்குள் பேசிக்கொண்டிருந்தனர். அந்த ஓவியம் எப்படி இருந்தது என்றால், ஒரு அழகான மலைக்கு இடையில் ஒரு சூரியன் மிக அழகாக நேர்த்தியாக உதயமாவது போல அந்த ஓவியம் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருந்தது. இயற்கையோட மொத்த அழகையும் கூட்டி அந்த ஓவியத்தை வரைந்திருந்தார் ஒரு ஓவியர். அதேபோல் மற்றும் ஒரு ஓவியம் எல்லா மக்களுக்கும் கவர்ந்த ஒரு ஓவியம் எப்படி இருந்ததென்றால், இரவு பொழுதில் மிக அமைதியான ஒரு ஏரி, அந்த ஏரியின் நடுவில் முழு நிலவின் ஒளி மிக அழகாகவே தென்படுகிறது. முழு நிலவின் பிம்பம் மிக அழகாகவே அந்த ஏரியின் தண்ணீரில் முழுமையாக தென்படுகிறது. இதுதான் இந்த 2 ஓவியம்தான் அங்கு இருக்கும் மக்கள் அனைவருக்கும் மிகவும் கவர்ந்த ஓவியமாக தென்பட்டது. இதற்குதான் ராஜா பரிசை அறிவிப்பார் என்றும் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். அரசரும் மிக அமைதியாக அங்கு இருந்த அனைத்து ஓவியங்களையும் பார்த்துவிட்டு, நான் முடிவு செய்துவிட்டேன், இதுதான் என் மனதிற்கு பிடித்த மிக ரம்மியமான ஓவியம், மன அமைதி, நிம்மதி இதை குறிப்பதற்கான மிக அழகான ஒரு ஓவியமாக இருக்கிறது என்று அதை எடுத்து வந்து அரசவையில் நடுவில் வைத்தார். அரசர் வைத்த ஓவியத்தை பார்த்த அங்கிருந்த அனைவருக்கும் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் காத்திருந்தது. அரசர் அறிவித்த அந்த மன நிம்மதி, அமைதி இவற்றுக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத ஒரு ஓவியம்தான் அது. இதை பார்த்த அனைவரும் அங்கிருந்த அரசரிடம் கேட்டனர். மன அமைதிக்கும் நிம்மதிக்கும் சம்பந்தமே இல்லாத ஓவியத்தில் அப்படி என்னத்தான் இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு அரசர், நன்றாக உற்று பாருங்கள், இந்த ஓவியத்தில் உங்களுக்கு என்ன புரிகிறது என்று நன்றாக உற்று பாருங்கள் என்று கூறினாராம். அந்த ஓவியத்தில் என்ன இருந்தது என்றால், ஒரு மிகப்பெரிய பிரளயம், மழை, இடி மின்னலுடன் கூடிய மழை, பெரும் சூறாவளி காற்று போல் பார்க்கவே மிகவும் பயமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல்தான் அங்கு இருந்தது. இதை பார்த்த அனைவரும், எங்களுக்கு இதுதான் தெரிகிறது, உங்களுக்கு என்ன புரிகிறது என்று நீங்களே சொல்லிவிடுங்கள் அரசரே என்று கூறினார்களாம். அதற்கு அரசர், இந்த ஓவியத்தை அனைவருமே பார்த்தீர்கள், ஆனால் அந்த ஓவியத்தில் ஓரமாக இருக்கும் ஒரு முதியவரை யாருமே பார்க்கவில்லை. இவ்வளவு பிரளயம் வெளியில் நின்று கொண்டிருந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த முதியவர் எந்த ஒரு பாதிப்பும் அடையாமல் ஒரு புன்முறுவலோடுதான் அந்த பிரளயத்தை பார்த்து கொண்டிருக்கிறாய். நம்மளுடைய சூழ்நிலையும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் நமக்கான மன நிம்மதி நமக்கு கிடைக்கும் என்பது மிக சாதாரணமான விஷயம். நம் சூழலும் நம்மளுடைய சூழ்நிலைகளும் பிரளயமே இருந்தாலும் சூறாவளியாக இருந்தாலும் கூட நாம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதே இந்த புகைப்படத்தில் நான் கண்டு கொண்ட உண்மை. இதைதான் அந்த ஓவியரும் மிக அழகாக சித்தரிக்கிறார் என்பதுதான் இதன் முடிவு. அதற்காகத்தான் இந்த ஓவியத்திற்கான பரிசை நான் முதலாவது என்று அறிவித்தேன் என்று கூறினாராம் அரசர். அப்பொழுதுதான் அங்கு இருந்த அனைவருக்குமே அதன் விஷயமும் புரிந்தது, அந்த ஓவியத்தின் சாராம்சமும் விளங்கியது. இதைதான் நாமும் நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும். நம்மளுடைய சூழ்நிலையும் சுற்றமும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருந்தால்தான் நாமும் நிம்மதியாகவும் மன அமைதியோடு இருக்கும் வேண்டும் என்பது நிம்மதி அல்ல, அது மன நிம்மதியும் அல்ல. நம்மளுடைய சூழ்நிலையும் பிரளயமாக
அதிர்ந்து கொண்டிருந்தாலும் சூறாவளியாக சுழன்று கொண்டிருந்தாலும் நாம் மன நிம்மதியோடு இருப்பதுதான் வாழ்க்கையின் வெற்றியடைவதற்கான சிறிய மிக பெரிய பண்பாகவே இருக்கும். பிரச்சனை என்ற ஒன்று இல்லாத பொழுதுதான் நான் அமைதியாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மன நிம்மதியும் அமைதியும் எப்பொழுதும் வாழ்நாள் முழுவதும் வரவே வராது. பிரச்சனை ஒன்று மாறி ஒன்று வந்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் அந்த பிரச்சனையை பார்த்து மனது நொந்து விடாமல் நாம் நம் மனதை அமைதியாகவும் நிம்மதியாகவும் வைத்து கொண்டால் நம் வாழ்வில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தானாகவே குடிகொள்ளும். மனம் நிம்மதியாக இருந்தால் அமைதியும் சந்தோஷமும் தானாகவே வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சாயப்பாவிடம் அனைத்தையும் ஒப்படைத்துவிட்டு அவர் காலடியில் அனைத்தையும் சமர்ப்பித்துவிட்டு நாம் நம் வேலையை செய்து கொண்டே மன நிம்மதியோடு இருந்தால் நமக்கானது அனைத்தும் நிச்சயமாக நம்மிடம் வந்து சேரும். வாழ்க்கையில் கஷ்டமும் இன்பமும் சோதனையும் மகிழ்ச்சியும் எல்லாம் மாறி மாறி கொண்டுதான் இருக்கும். ஒரே நிலையாக எதுவுமே இருந்து விடாது, இருக்கவும் முடியாது. இதுதான் வாழ்க்கை. இப்பொழுது நீ கஷ்ட காலத்தில் அடியெடுத்து இருக்கிறாய், வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய கஷ்டகாலம் முடிந்ததும் உனக்கான சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்த காலம் ஆரம்பமாகும். அந்த மாற்றத்தை உனக்காகவே நான் நிகழ்த்துவேன். நான் எப்பொழுதும் வாக்கு மீறமாட்டேன். உன் வாழ்க்கையில் அதி அற்புதமான ஒரு நிகழ்வு நிகழப்போகிறது. அதை பார்த்து நீ அதிசயத்து நிற்கத்தான் போகிறாய். குழந்தையே, என்னை சர்வ சாதாரணமாக நினைத்து விடாதே. இனி உன் வாழ்வில் ஏமாற்றம் என்ற பேச்சிற்கே இடம் கிடையாது. இதோ உன் சாம்ராஜ்யத்திற்கான வழி என் கையில் உள்ளது. பெற்றுக்கொள். வாய்ப்பு வரும்பொழுது அதை சாதுரியமாக பயன்படுத்திக்கொள். உன் வேதனையை தீர்க்கவே உன் சாயப்பா வந்திருக்கிறேன். நீ நினைத்தது அப்படியே நடக்கும். நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும். நீ ஆசைப்பட்டது எல்லாமே நிறைவேறும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். கண்மணியே, உன்னை மகிழ்விப்பதற்காக எந்த அவதாரம் வேண்டுமானாலும் எடுத்து உன்னை காப்பேன் உன் சாயிநாதர். காரணமே இல்லாமல் எதுவுமே நடக்காது. நடக்கும் அனைத்திற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. உன் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்பதை தீர்க்கமாக நம்பு. நம்பிக்கையோடு இருக்கும் எந்த ஒரு நிகழ்வும் வீண் போகாது. உன் கஷ்டங்களுக்கான கடைசி நாளாக இன்று இருக்கிறது என்பதை நம்பு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் வெற்றியாகவே அமையும். எப்பொழுதுமே ஒரு பொழுதும் யாரையும் நம்பிவிடாதே. யாரிடமும் போய் உன்னுடைய கவலைகளையும் சொல்லிவிடாதே. எந்த உறவு எந்த நபர் உன்னை அவமானம் நீ வேண்டாம் என்று கூறியதோ அவர்களுக்கு முன் நான் உன்னை பிரகாசமாக வாழ வைக்கப் போகிறேன். அவர்களே உன்னை அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தப் போகிறேன் உன் சாயி தேவா. அவர்களே வியக்கும் வண்ணம் நீ உன் வாழ்க்கையில் உயரப் போகிறாய். அவர்களே மனம் திறந்து வந்து மனம் திரும்பி வந்து உன்னிடம் சேர்வார்கள். நம்பிக்கையோடு காத்திரு. உன்னுடன் உன் சாய் தேவா இருக்கும் பொழுது வீண் கவலை கொள்ளாதே. குழந்தையே, உன்னிடம் உன் ஆசைகளையெல்லாம் விட்டுவிடு என்று நான் கூறவில்லை. ஆசைகளை என்னிடம் விட்டுவிடு என்றுதான் நான் சொல்கிறேன். குழந்தையே, உனக்கு புரியவில்லையா? உனக்கு எது நன்மை எது தீமை என்பதை ஆராய்ந்துதான் உன்னுடைய வளர்ச்சியை நான் உருவாக்கி கொண்டிருக்கிறேன். அதற்காகத்தான் இந்த கால தாமதம். உனக்கு கிடைக்காமல் நான் செய்து விடுவேன் என்று நினைக்காதே. அப்பா எதுவுமே நமக்கு செய்ய மாட்டுகிறார் என்று மருகி விடாதே. உனக்கு கொடுக்க வேண்டியதை நிரந்தரமான நன்மையாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே நான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறேன். அனைத்து நல்லதும் உனக்காகவே நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே உன் வாழ்வில் நிகழப் போகிறது. தேவையில்லாத குழப்பத்தாலும் மனவேதனையினாலும் நீ நிம்மதியற்று காணப்படுகிறாய். அப்பா சொல்லும் வாக்கை கூட உன்னால் புரிந்து கொள்ள முடியாமல் உணர்ந்து கொள்ள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறாய். இது இப்படி மேலும் தொடரக்கூடாது, நடக்கக்கூடாது என்றுதான் நான் உன்னை தாங்கி பிடிக்க தயாராக இருக்கிறேன் என்று உறுதியளிக்கின்றேன்.
என் குழந்தையே, உனக்குள் எல்லையற்ற ஆற்றல் ஒளிந்து கிடக்கிறது. அதை நீயே வெளிக்கொணர்ந்து வா. என்னுடைய கரம் உனக்கே தெரியாமல் உன்னை பிடித்து கொண்டிருக்கிறேன். தைரியத்தை வளர்த்துக்கொள். வாழ்க்கையில் உனக்கான வெற்றி, மிகப்பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. உனது மனது, உனது எண்ணம் அனைத்தையும் என் காலடியில் சமர்ப்பித்துவிடு. நான் தான் அனைத்தையும் செய்கிறேன். நான் தான் எல்லோரிடமும் இறங்கி போய்க் கொண்டிருக்கிறேன். நான் தான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று இந்த தான் என்ற சொல்லை உன் மனதிலிருந்து முதலில் அகற்றிவிடு. நல்லதோ கெட்டதோ எனக்கு வருவது எதுவாக இருந்தாலும் அவர் செய்கிறார். அவர் பார்த்து கொள்வார். அவர் வெற்றியடைய வைப்பார். அவர் என் வாழ்க்கையை மீட்டெடுப்பார் என்று பாரத்தை எல்லாம் என் மீது வைத்துவிட்டு, கஷ்ட நஷ்டத்தை பார்க்காமல், மான அவமானங்களை பார்க்காமல், பொறுமையாக நம்பிக்கையோடு உன்னுடைய அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். உன் கஷ்டங்களை மீட்க வேண்டும். உன்னை வெற்றியடைய செய்ய வேண்டும். உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தோடு தான் நான் இருக்கிறேன். அந்த தீர்மானத்தை நான் எப்பொழுதும் கைவிட மாட்டேன். உன்னை வாழ்க்கையில் மிக பிரகாசமான ஒரு இடத்தில் உட்கார வைத்துவிட்டுதான் நான் அமைதியாவேன். அதற்கான திட்டத்தையும் தீட்டிவிட்டேன் என் குழந்தையே. என் திட்டப்படிதான் எல்லாம் இதுவரை சுபமாக நடந்து கொண்டிருக்கிறது. இனியும் உன் வாழ்வில் எல்லாம் சுகமாகவே நடக்கும், சுபமாகவே நிகழும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் என் திட்டப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை மீறி எதுவும் உன் வாழ்க்கையில் தவறாக நிகழவும் நிகழாது. நான் நிகழ்த்தவும் விடமாட்டேன். என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது என் குழந்தையே. நல்லது நடக்கப் போகிறது. நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது. நிரந்தர நன்மையாக இருக்கப் போகிறது. உன் கையை பலமாக நான் பிடித்து கொண்டிருக்கிறேன். எந்த துயரமும் உன்னை தீண்டாத வண்ணம், எந்த வேதனையும் உன்னை தாக்காத வண்ணம் உன்னை தைரியமான பாதையில் அழைத்து கொண்டு விடுவதுதான் உன் சாயப்பாவின் பொறுப்பு. என் வாக்கு என்றுமே பொய்த்ததில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததும் இல்லை. நான் அவர்களை விட்டு சென்றதும் இல்லை. சாயப்பாவை விட்டு விலகி செல்லும்படி நான் அறிவுறுத்தியதும் இல்லை. சாயப்பாவின் குழந்தையாகவே உன்னை பாவித்துக்கொள். என்னிடம் முழுமையாக உன்னை சரணடைத்துவிடு. நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையை மீட்டெடுக்க, உனக்கு நல்லதை நிகழ்த்த, உனக்கு வெற்றி பாதையை அழைத்து செல்ல. அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன் என்பதை தீர்க்கமாக நம்பு. எது நடந்தாலும் அனைத்தும் நன்மைக்கே என்பதை புரிந்து செயல்படு. துன்பம் வந்துவிட்டால் ஒரே நடியாக நொறுங்கி விடாமல், இன்பம் வந்துவிட்டால் சந்தோஷத்தை தலைக்கு ஏற்றிக்கொள்ளாமல், இரண்டையும் சரிசமமாக நிகழ பழகிக்கொள். பார்க்க பழகிக்கொள். அப்பொழுதுதான் உனக்கு எது வந்தாலும் அதை நீ சமமாக எடுத்துக்கொள்ளலாம். துன்பம் வந்தாலும் சரி, இன்பம் வந்தாலும் சரி, அனைவருக்குமே மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கும். துன்பம் மட்டுமே நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை. இன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறிக்கொண்டேதான் இருக்கும் அனைத்துமே. எனவே என் குழந்தையே, உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கொள். நிம்மதியாக உன் மனதை வைத்துக்கொள். மகிழ்ச்சியை தேடி தேடி எங்கும் அலையாதே. அது உன்னில்தான் இருக்கிறது. நீ மனதை நிம்மதியாக வைத்துக் கொண்டாலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உன்னை தேடி வரும் தானாக. மகிழ்ச்சியாக இரு, சந்தோஷமாக இரு. உன் அப்பா உன் அருகிலேயே உன்னை காக்க நான் இருக்கும் பொழுது வீணாக எதற்கு கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய், கண்ணீர் சிந்துகிறாய்? உன் வாழ்வில் நல்லது நிகழப்போகிறது. நல்லது நடக்கப் போகிறது. மகிழ்ச்சி சூழப்போகிறது என்ற நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே நினை. நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். நல்லது நடக்கப் போகிறது குழந்தையே. உன்னுடைய யோசனைகளுக்கெல்லாம் மேம்பட்டவன் ஒருவர் நான் இருக்கிறேன் என்பதை மனதில் நிறுத்திக் கொண்டு செயல்படு.
வீணாக யோசித்து யோசித்து மனதை போட்டு குழப்பிக் கொள்ளாதே. உனக்கான நல்ல தீர்வை நான் உனக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது குழப்பம் ஏன் உன் மனதில்? உன்னுடைய காரியங்கள் எல்லாம் தவறும் இல்லாமல் நிறைவேறுவதை அனுபவத்தால் நீ உணர்ந்து கொள்வாய். அதற்கான அறிகுறியையும் நான் உனக்கு காட்டுவேன். குழந்தையே, உன் வாழ்வில் புதுவிதமான ஒரு அத்தியாயம் தொடங்கப் போகிறது. நிராகரிப்புகளைக் கண்டு பதறாதே. உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் நான் இருக்கிறேன். உன்னை மேலே மேலே தூக்கி விடுவதற்காகவே நான் இருக்கிறேன் குழந்தையே. கனவென்று எண்ணிய வாழ்க்கையெல்லாம் நினைவாக மாறப்போகிறது. உன்னை விழ வைத்தவர் முன் உன்னை எழ வைக்கப் போகிறேன். உனக்கு நல்ல நேரம் துவங்குவதால் மட்டுமே என் வாக்கு உன் காதில் கேட்கிறது. எப்பொழுதும் துன்பத்தை அனுபவித்த காலத்தையெல்லாம் மறந்துவிடு. அது உனக்கு கற்பித்த பாடத்தை எப்பொழுதும் மறந்து விடாதே. நான் உனக்கு துணையாக இருக்கும் பொழுது எதற்குமே கலங்காதே. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. என் பார்வையில்தான் அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில் நான் செய்ய நினைத்தது ஏதும் தடைப்படாது. யாரும் அதை தடுக்கவும் முடியாது. என் அன்பு குழந்தையே, உன்னால் முடிந்த நேரமெல்லாம் சாய் சச்சரிதம் உள்ள நூலில் ஏதாவது ஒரு அத்தியாயமாக உன்னுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கு பிடித்ததை நான் செய்வேன் என்று நினைப்பதை விட உனக்கு அதைதான் உன் தந்தை உனக்கு செய்வேன் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையை உன் மனதில் வளர்த்து கொண்டால் நிச்சயமாக உன் வாழ்வில் நீ முன்னேறுவாய் குழந்தையே. நல்லவர்கள் என்றுமே தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுத்ததே இல்லை. என்னை முழுமையாக நம்பிவிட்டு நீ எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை உனக்கு முன்பாக சென்று நான் அதை முடித்து உனக்கு வெற்றியை வரவழைக்கும் வேலையை மட்டுமே செய்து முடிப்பேன். அனைத்திற்கும் உன் சாயப்பாவே பொறுப்பு. காண நற்பலன்கள் நிச்சயமாக உனக்கு கவசமாய் நான் இருப்பேன் குழந்தை. உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்ப்பது தன்னிகரில்லாத உன்னுடைய அன்பும் பாசமும் மட்டும்தான். உன் அன்பு மட்டும்தான் என்னை சந்தோஷமாக உலாக வைக்கிறது. நீ என்னுடைய கண்ணின் கண்மணியாக இருக்கின்றாய். உன் கண்ணில் நீர் சொரிந்தால் அது என் இதயத்தில் வரும் போல எனக்கு இருக்கிறது. என் இதயமே சுக்கு நூறாகி விடுகிறது. நீ என்னுடைய குழந்தை. நீ வாழ்வில் எல்லா நலன்களும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழப்போகும் என் புண்ணிய ஆத்மா. எந்த தந்தையும் தாயும் தன் குழந்தைகள் வீழ்வதை விரும்ப மாட்டார்கள் குழந்தையே. நீ ஜெயிக்க வேண்டும், நீ நன்றாக வாழ வேண்டும் என்ற சிந்தனையில்தான் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், உழைத்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக உன் வாழ்வில் நல்ல நல்ல மாற்றங்களை கொடுப்பதை பற்றி மட்டுமே நான் யோசித்து கொண்டிருக்கிறேன் குழந்தையே. இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. இரண்டுமே சரிசமமாக எடுத்துக்கொள். இன்பம் வந்துவிட்டால் பெரும் மகிழ்ச்சி அடைவதும், துன்பம் வந்துவிட்டால் அப்படியே வீழ்ந்து உட்கார்ந்து விடுவதும் கூடாது என் கண்மணியே. இரண்டையும் சரிசமமாக எடுத்துக்கொள். அப்பொழுதுதான் ஏமாற்றம் உனக்கு மிஞ்சாது. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் மனம் வருந்தாதே. உன் வாழ்க்கை என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் நான் என்ன செய்ய நினைத்தது ஏதுமே தடைப்படாது. நான் விரும்பியபடிதான் எல்லாம் உனக்கு நடக்கும். நான் இருக்கிறேன் குழந்தையே. வீணாக பயப்படாதே. நீ என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் போதும், மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன். நீ எங்கே இருந்தாலும் உன் அருகில்தான் நான் இருப்பேன். நீ செல்லுமிடமெல்லாம் உன்னுடன் வழித்துணையாக நான் வருவேன். நீ அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் சரி, நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் சரி, நான் வந்து கொண்டேதான் இருப்பேன். என்னை விட்டால் உனக்கு யார் உண்டு? இப்போது கவலையின்றி நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை உருவாக்கித் தரவே உன் சாயப்பா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன். நான் எப்பொழுதும் உன்னை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன். என்ன துன்பம் வந்தாலும் மனதில் சிறிது அளவு கூட சலனம் கொள்ளாதே.
என்னையே நினைத்து கொண்டிரு. எனது உதவி எந்த வடிவிலாவது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. நீ கரம் குவித்தால் ஓடி வரும் நாராயணனும் நானே. உன் இன்னல்களை தீர்க்கும் ஈசனும் நானே. உன் தந்தையும் நானே, உன் தாயும் நானே. எல்லாமுமாக நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது குழந்தையே. உன் துயரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துவிட்டது. உனக்கு வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது என் பிள்ளையே. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் உன் சாயிதேவா. எப்பொழுதும் ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ போரிடுவதோ வேண்டாத செயல் என் பிள்ளையே. அமைதியாக காத்திருந்தால் உன் தேவையறிந்து அது உனக்கு நிச்சயமாக தரப்படும். அந்த வேலையை அந்த பொறுப்பை உன் சாயப்பா ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது வீணாக உன் மனதை குழப்பிக் கொள்ளாதே.